இந்த இந்த பகுதியை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய தேவைகள் இருக்கிறது. இந்த கொழும்பு கொலன்னா அதாவது வெள்ளம்பிட்டிய பகுதியை சேர்த்து மொத்தம் 23 பள்ளிவாசல் மஹல்லாக்கள் இருக்கிறது. மூவின மக்களும் பெரும்பான்மையாக முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க. இதில் முதல் கட்டமாக இப்போ இந்த அனர்த்தத்துக்கு பிறகு எங்களுடைய நிவாரணப் பொருட்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த மஹல்லாவை எடுத்துக்கொண்டோம்னா இது கடும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மஹல்லா. அதுக்கு எங்களாலான ஒரு சின்ன ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறோம். ஆனால் இது போல இன்னும் அதிகமான தேவைகள் இங்கே இருக்கிறது. ஆகவே இந்த நிவாரணப் பொருட்களை வழங்க இருக்கிற அடுத்தடுத்த கட்டங்களை வழங்க இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பகுதிகளில் அதிக கவனம் கொடுங்க. வெளியில ஒரு சில ஊர்கள் பேர் தான் அதிகமாக சொல்லப்பட்டு அங்கு தேவைக்கு அதிகமாக நிறைய பொருட்கள் போய் சேர்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் இப்படியான சில ஏரியாக்களும் இருக்கிறது. நீங்க பார்த்தா இந்த மஸ்ஜிதில் இப்பயும் போன வாரம் வெள்ளம் வந்தாலும் இப்பயும் கூட சமைச்சு பள்ளியார உணவுகள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பகலைக்கு 125 கிலோ அளவுக்கு சமைச்சு இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் வீடுகள்ல அங்க சுத்தப்படுத்தி கொண்டு இப்பதான் அந்த ரீசெட்டில் ஆகிற அந்த ப்ரோசஸ் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனபடினால இப்ப நாங்க ஒரு மஹல்லாவை பாரம் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களால் முடியுமானதை செய்திருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் 22 மஹல்லாக்கள் இருக்கிறது. அங்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் உங்களால் ஏழுமான உதவிகளை இங்க வந்து இங்க ஒரு கட்டமைப்போட வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கொலனாவ மஸ்ஜித் ஃபெடரேஷன் என்று ஒரு ஃபெடரேஷன் இருக்கிறது. அதன் ஊடாக நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா அவங்க எந்தெந்த ஏரியாக்கள்ல விடுபட்டுங்கிறத சரியாக ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த பள்ளி மஹல்லாக்கள் கூட செய்யறது எங்களோட இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சகோதரர் ரிஃபாஸ் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உங்களோட பள்ளி இது மஹல்லாவுல பத்தி கொஞ்சம் பேச வேணும்னா எங்கள் மஹல்லா பற்றி சொல்றேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 850 குடும்பம் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட 95% ஆட்கள் எல்லாம் டெய்லி எல்லர்ஸ். சில நாளாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இல்லை கூடுதலாக தீவில் ஓட்டக்கூடியவங்க தான் கூடுதலாக இருக்கிறாங்க. மேடுகொள்ளா ஏரியாவில் கிட்டத்தட்ட 1200 எல்லாம் ஒரு 2500-3000 குடும்பம் இருக்கிற முஸ்லீம் குடும்பம். அதாவது சிங்கள மக்களும் ஒரு 300-400 குடும்பம் இருக்கிறாங்க. எங்களை பதில் கிட்டத்தட்ட 850 குடும்பம் இருக்குது. இதில் கூடுதலாக எல்லாமே அண்டாண்டிக்கு சம்பாதி வாழ்க்கை குடும்பம் தான் இருக்கிறாங்க. கூடுதலாக இதில் பாதிக்கப்பட்டவங்களும் அவங்களுக்கு தான் கூடுதல். கிட்டத்தட்ட 199% வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. அதனால் ஏற்பாடு இன்ஷால்லா நீ பழமையாக வாழ்றதை விட தலைக்கு மேல வந்து இந்த டீம் இன்ஷால்லா அல்லாஹ் உதவி பண்ணி இன்ஷால்லா இன்னும் தேவைகள் இருக்கு இந்த ஏரியால சொல்லி இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க பள்ளி பொறுப்புதாரிங்கிற அடிப்படையில இப்ப உங்களுக்கு இந்த மஹல்லாக்கு இந்த உலர்நோக்கு மேலதிகமா வேற என்ன சாமான் தேவைப்படும் கொஞ்சம் சொல்லிடுமா? 850 குடும்பத்துக்கு தேவையான சாமானம் இப்படி ஆக முக்கியமான முதல்ல வர வேண்டிய தல்வானி, பாய், பெட்ஷீட், மெட்ரஸ், அடுப்பு, சட்டிப்பானை எல்லாமே வீசப்பட்டது. ஏன்னு சொன்னா இங்க சாதாரணமான மற்ற இடத்துல வந்தது போல சாதாரண தண்ணியில வந்து இங்க தண்ணியோட சேர்ந்து இனி டாய்லெட் தண்ணி அதெல்லாம் கலந்து இந்த பீர தண்ணி அதெல்லாம் கலந்து வந்ததுனால நிறைய பிரச்சனை, அந்த விஷ பீஜ நிறைய நோய்கள் உண்டாகுது தாண்டி. அதனால இந்த உடுப்பு சாமனம், இந்த உடுப்பு பிள்ளைகள உடுப்பு கூட ஒண்ணும் இல்லை, எல்லாம் விற்கிறாங்க. எங்க பள்ளியில் எங்களோட வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நிர்வாகிகளும் அவனோட வீட்லயும் தண்ணி வந்து அவனோட கூட ஃபுல் லாஸ்ட் எல்லாம். இதுக்குள்ள எத்தனை அடிக்கு நான் தண்ணி வந்துச்சு? 12 அடிக்கு மேல 12 அடிக்கு மேல இப்ப உதாரணமா அந்த பக்கம் போகும்போது கூட இப்ப உதாரணமா கோயிலாவது பள்ளியில ஆக்கள் அந்த வெள்ளத்துல தங்கி இருந்தா இங்கே பள்ளியில தங்கி இருந்தாங்களா? இந்த மாதிரி தங்கி இருந்தாங்க. மதரசா இருக்குது. அல்லாட கொண்டு இந்த மதரசாவை மேல ஒரு 7-8 குடும்பங்கள் இந்த மாதிரி இப்போதைக்கு எங்களுக்கு முக்கியமான தேவைகள் சட்டிப்பான வீட்டு வெளியால சாப்பாடு இப்போதைக்கு வீட்டுல வந்து தங்கி போடுறதுக்கு மெட்ரஸ், பாய் அமைப்புகள் இல்லை. இது போல ஏற்பாடுகள் செஞ்சு தானே சொன்னா அல்லா மேலும் மேலும் பலக்க செய்வா இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல அதுதான் ஆக முக்கிய முச்சம் பேர். உண்மையிலே எங்களுடைய இந்த மேடகுலனாவ நூரானியா பள்ளிவாசலுடைய எங்களுடைய
சாப்பாடு பாபா ஸ்துதி பாபா ஸ்துதி